அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் விஜயதரணி. இங்கு 13 ஆண்டு காலம் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். 1000 கோடிக்கு மேற்கொண்ட நிதிகளை இந்த 13 ஆண்டு காலத்தில் விளவங்கோடு தொகுதியின் வளர்ச்சிக்காக கொண்டு சேர்த்திருக்கிறேன். மாத்தாண்டம் பனிச்சமூடு சாலையாக இருக்கட்டும், குழித்துறை ஆலஞ்சோலை ஆறுகாணி சாலையாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சாலைகள், குழித்துறை நகராட்சிக்குட்பட்ட சாலைகள் என்று அனைத்து டவுன் பஞ்சாயத்துகள், வில்லேஜ் பஞ்சாயத்துகள் என்று அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நடைபெற்ற பணிகள், உயர்மட்ட டேங்குகள், வழங்கு குழாய்கள், குழித்துறை நகராட்சிக்கு 23 கோடியில் இந்த சாலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேற்பட்ட நிதிகளை பெற்று சாலைகள் எல்லாம் 3 முறை போடப்பட்டது. அதுபோன்ற மாத்தாண்டம் சந்தை கிட்டத்தட்ட 14.5 கோடி, அதன் பின்னர் 10 கோடி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற பல்வேறு பிற திட்டங்கள், அதுபோல களியக்காவலை பஸ் ஸ்டாண்டு 8.25 கோடி, காய்கறி சந்தை, மீன் சந்தை என்று பல்வேறு நிதிகள் ஒதுக்கி அரசிடமிருந்தும் நிதிகளை பெற்று, அது CRIDP ஃபண்டாக இருக்கட்டும், CRF ஃபண்டாக இருக்கட்டும், அனைத்து நிதிகளையும் பெற்று திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபாய், இது போன்ற பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக நம்முடைய விளவங்கோடு தொகுதியில் கொண்டு சேர்த்திருக்கிறேன். 176 கோடி பால திட்டம் என்னால் முதலில் வடிவமைக்கப்பட்டு, அந்த திட்டம் என்பது இன்றைக்கு மாத்தாண்டம் பாலம் நமக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்த்து அதுக்கென்று நிதிகள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தும் கூட அதுக்கென்று நிதிகளை அரசிடமிருந்து, அன்று இருந்த அதிமுக அரசிடமிருந்தும் மத்திய பாஜக அரசிடமிருந்தும் அந்த நிதிகளை பெற்று உங்களுக்காக கொண்டு சேர்த்தேன். அப்படி பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்ட பொழுது எப்படி இவர்களால் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு இவ்வளவு கொண்டு சேர்க்க முடிகிறது என்ற கேள்வி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு என்னுடைய தொகுதி மக்களின் வளர்ச்சி, தொகுதி மக்களின் வாழ்க்கை, அவர்களின் அடிப்படை என்பது மட்டுமே குறிக்கோளாக இருந்து வந்த இந்த சூழ்நிலையில் நான் அதை மட்டுமே கண்ணும் கருத்துமாக கவனித்து தொகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை கொண்டு சேர்த்தேன். ஆகையால் மீண்டும் உங்களுக்காக பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு மாறுவதற்கு காரணங்கள் உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் கட்சியில் எனக்கு எந்த வாய்ப்பும் தராமல் என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மூடுவிழா காணுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னை அரவணைத்து என்னை உங்கள் பிரதிநிதியாக ஆக்குவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் உங்களுக்காக பணியாற்ற எந்த சுயநலமும் இல்லாமல் உங்கள் நலனே பெரிய நலன் என்று கருதும் நான், விளவங்கோடு மக்கள் நலன் மட்டுமே பிரதானமாக கருதி இன்றைக்கு உங்களிடம் நான் வருகை தந்து தாமரை சின்னத்தில் வாக்குகளை கோருகிறேன். நீங்கள் பாரபட்சமின்றி நான் உங்களுக்காக செய்த பணிகளை மனதில் கொண்டு நீங்கள் எனக்காக வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை வீணடிக்காமல் நிச்சயமாக உங்கள் விஜயதரணி பணியாற்றுவாள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக முழுமையாக எப்பயும் போல உங்கள் கவலைகளுக்கும் இன்னல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த விதத்தில் நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் வாக்குகளை சேகரிக்க வருகை தந்திருக்கிறேன். வாக்களிப்பீர் விஜயதரணிக்கு, வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில், வாக்களிப்பீர் விளவங்கோடின் வெற்றிக்காக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.